வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்த புத்தகங்களில் ஒன்றான கேள்வி பதில் புத்தகத்தின் தொடர்ச்சியாக இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் கேள்வியும் அதற்கு ஆசான் அருள் தந்தை அவர்கள் கொடுத்த பதிலையும் பார்ப்போம். அன்பரது கேள்வியானது: ஐயா, தங்களுடைய மனவளக்கலை புத்தகங்களை படித்தே தவம் செய்யலாமா என்ற ஒரு வினாவை எழுப்பியுள்ளார். அதற்கு மகரிஷி அவர்கள், செய்யக்கூடாது. தெளிந்த ஆசிரியரின் மூலமாகத்தான் தவம் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நான் புத்தகங்களில் தவம் செய்யும் முறை பற்றி விளக்கவில்லையே. மனவளக்கலை மன்றங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், எளிதில் அகத்தவம் கற்றுக் கொடுப்பார்கள் என்று பதில் வினாவியுள்ளார். இன்று புத்தகங்கள் வாயிலாகவும் நமது ஊடகங்களின் மூலமாகவும் நாம் செய்யும் தவங்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக மகரிஷி அவர்களும் தவம் செய்யும் முறைகளை பற்றி அவரது புத்தகங்களில் அவர் விளக்கம் கொடுக்கவில்லை. மன்றங்களை தொடர்பு கொண்டு அதன் மூலமாகவே அகத்தவம் கற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்கிறார். இதை ஒரு சிறு கதை மூலமாக கூட நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஒரு நாள் சாதுக்களின் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது மைய இருட்டு வந்து குவிந்து விட்டது. அப்போ கூட்டம் முடிவடைந்து விட்டது. அதில் ஒரு சாது ஒரு குருவை எழுப்புவதற்கு உதவி செய்தார். தன்னோட கைத்தடியை அவரிடம் கொடுத்து அந்த குழிந்த ஒரு தேங்காய் ஓட்டையும் அவர்கிட்ட கொடுத்து அதில் ஒரு மெழுகுவர்த்தியும் வைத்து அதை ஏற்றி வைத்து அந்த பார்வையற்ற அந்த ஒரு சந்நியாசி அவருக்காக இவர் உதவி செய்தார். அப்போ அந்த பார்வையற்ற அந்த சந்நியாசி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்பனே என்று கேட்டார். அதற்கு அந்த சாது, பெரியவரே, இருட்டு வந்துவிட்டதை நீர் அறியவில்லை. அதனால் ஏற்றிய மெழுகுவர்த்தியுள்ள ஒரு தேங்காய் ஓட்டை உம்மிடம் நான் கொடுக்கிறேன் என்று கூறினார். உடனே சந்நியாசி பரிகாசத்துடன், அட முட்டாளே, நான் ஆந்தையைப் போல் ஒரு குருடு என்பதை நீ அறிய மாட்டாயா? நடுப்பகலில் கூட என்னால் எதையும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கையில் இந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் நான் எதை எப்படி பார்க்க முடியும் என்றார். உடனே அந்த சாது, பெரியவரே, நீங்கள் பார்வையற்றவர் என்பது எனக்கு தெரியாதா? இந்த மெழுகுவர்த்தி உமக்கு உதவ அல்ல, மற்றவர்கள் உங்களை பார்ப்பதற்காகத்தான். அவர்கள் உங்கள் மேல் மோதி உங்களை கீழே தள்ளாமல் இருப்பதற்காகத்தான் என்றார். திருப்தியற்ற அந்த சந்நியாசி சரி என்று இருக்கட்டும் என்றும் அதை கெட்டியாக பிடித்து கொண்டு மெல்ல போகிறேன் என்று, பரிவான இந்த செயலுக்கு இறைவன் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் என்று கூறிவிட்டு சாதுவும் அவரை சரியான பாதைக்கு கொண்டு விட்டுவிட்டார். தனது அந்த கைத்தடியினால் வழியை உணர்ந்து கொண்டு அந்த சந்நியாசி தன் குடிலுக்கு திரும்பி போய்க் கொண்டிருந்தார். மெழுகுவர்த்தி இருந்த அந்த தேங்காய் ஓட்டை ஒரு கையில் கெட்டியாக பிடித்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். பார்வையற்ற அந்த சந்நியாசியின் குடிலானது காட்டின் அடர்ந்த பகுதியில் இருந்தது. உயர்ந்த நெருக்கமான மரங்கள் இருட்டை அதிகப்படுத்தின. சந்நியாசி தன் குடிசையின் அருகில் வரும்போது இருட்டிலிருந்து வெளிப்பட்ட ஒரு மனிதன் அவர் மேல் மோதி அவரை கீழே தள்ளிவிட்டான். ஆனாலும் சந்நியாசி அந்த தேங்காய் ஓட்டை கெட்டியாக பிடித்திருந்தார். அவர் மேல் மோதிய அந்த மனிதன் மெதுவாக அவரை எழுப்பி மிகவும் பணிவுடன், பெரியவரே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு அடி எதுவும் படவில்லையே, நன்றாக இருக்கிறீர்களா? இந்த இருட்டில் நீங்கள் வருவதை நான் பார்க்கவில்லை. நீங்கள் வருவது கொஞ்சமாவது தெரிந்திருந்தால் நான் உங்கள் மீது மோதி இருக்க மாட்டேன். தயவு செய்து என்னை மன்னியுங்கள். உங்களை குடிலுக்கு அழைத்து போகட்டுமா?
என்று கேட்டான். கோபமடைந்த அந்த சந்நியாசி மிகுந்த ஆக்ரோஷத்துடன், அட முட்டாளே, என் கையில் எரிந்து கொண்டிருக்கும் மெழுகுவர்த்தியை நீ பார்க்கவில்லையா? நீ என்ன குருடா? அதை பார்த்திருந்தால் நீ என் மீது மோதியதை தவிர்த்திருக்கலாம். எல்லாம் இருட்டாக இருக்கிறது என்று அடித்து சொல்கிறாயே, பார், என் கையில் மெழுகுவர்த்தியை பார் என்று கூறிக்கொண்டே அந்த கையில் இருந்த அந்த தேங்காய் மூடியை தூக்கி காண்பித்தார். மோதியவனுக்கு வெளிச்சம் எதுவும் தெரியவில்லை. அதனால் அந்த சந்நியாசி ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கிறார் என்று நிச்சயித்து பதில் எதுவும் கூறாமல் அவ்விடத்திலிருந்து வேகமாக போய்விட்டான். நடந்தது என்னவென்றால், அந்த சந்நியாசி காட்டின் அடர்ந்த பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கும் போதே அங்கு வீசிய காற்றினால் மெழுகுவர்த்தி அணைந்து விட்டது. பார்வை அற்றவராதலால் அவருக்கு அது தெரியவில்லை. ஆனால் அவர் மேல் மோதிய மனிதன் எரியும் மெழுகுவர்த்தியை பார்த்திருப்பான் என்று நினைத்து அவன் மேல் குற்றம் சாட்டினார். ஆனால் அந்த மனிதனை சந்திப்பதற்கு வெகு நேரம் முன்பே விளக்கு அணைந்து விட்டதை அவர் அறியவில்லை. இதுபோலதான் நமது வாழ்வும். நாம் தவறு செய்கிறோம் என்பதை தெரியாமலேயே நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குண்டலினி யோகம் மற்றும் ஆன்மீக துறையில் பல சாதகர்கள் தன்னை அறிந்து உணர்ந்த ஆசிரியரிடம் கற்பதற்காக வருகிறார்கள். அதை முறையாக கற்றுக்கொண்டு நமது வாழ்வில் நாம் அந்த விளக்கின் வெளிச்சத்தை போல் வாழ்வதற்கு குருவை நாடி, குருவின் மூலமே, மன்றங்களின் மூலமே நாம் அனைத்து பயிற்சிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியரும் அவர் பங்கிற்கு அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்பித்து அவர்களை பக்குவப்படுத்தி உயர்ந்த தத்துவத்தின் சில பகுதியை பார்க்க அவர்களை உருவாக்குகிறார்கள். ஆசிரியர் சாதகனின் இதயத்தில் அறிவு என்ற மெழுகுவர்த்தியை ஏற்றி அவனை இந்த உலகத்தில் கடவுளின் சக்தியையும் பெருமையையும் பற்றி மக்களிடையே போதிக்க அனுப்புகிறார். ஆசிரியர் மேலும் இந்த விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். சாதகனுடைய விடாமுயற்சியுடன் கூடிய இந்த சாதனை தான் அந்த விளக்கு அணையாமல் எரிய உதவுகிறது. அவன் தன்னுடைய சாதனையில் பலவீனப்பட்டுவிட்டால் இந்த விளக்கு அணைந்து விடுகிறது. படித்தல், படித்ததை பற்றி சிந்தித்தல், தியானம் ஆகிய இவைகளின் மூலமாகத்தான் ஒரு சாதகன் இந்த விளக்கை தூண்டி எரியச் செய்ய முடியும். அவன் மற்றவர்களுக்கு ஒரு விளக்காகவும் இருக்க முடியும். ஒரு சாதகன் தன்னிடம் அந்த அறிவு விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று கற்பனை செய்து கொண்டு மற்றவர்களிடம் தனக்கு மரியாதையையும் கௌரவத்தையும் கோருகிறான். அவனுக்கு அவனுடைய ஆசிரியரின் விதிமுறைகள் யாதெனில், இந்த விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். விளக்கு அணைந்து விட்டால் அதை உன்னுடைய சாதனையால் நீ மறுபடியும் ஏற்று உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு விளக்காக இரு. சாதனையில் பின்தங்கி விடாதே. கேட்பது, அதை பற்றி அடிக்கடி நினைப்பது, தியானம் இவைதான் உனக்கு வழிகாட்ட இன்று அமையாதவையாகும். ஆகவே நாமும் ஒரு குருவின் மூலம் அவர்கள் நமக்கு கொடுத்துள்ள அந்த பயிற்சிகளை அவ்வழியே நாம் நடந்து நமக்கும் பிறருக்கும் ஒரு விளக்காக இருந்து கொண்டு ஆத்மானுபவத்தை அடைவோமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.